சேலம் பகுதியில் குழந்தையின் கன்னத்தில் குத்திய கத்தியை அரசு மருத்துவர்கள் போராடி அகற்றியுள்ளனர். சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன். இவரது 5 வயது மகன் ரோஹித் வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது கன்னத்தில் குத்திய கத்தி மூளையின் நடுப்பகுதி வரை சென்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து குழந்தையை சேலம் அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கிருந்த மருத்துவர்கள் குழுவாக இயங்கி உடனடியாக முதலுதவி சிகிச்சைகள் வழங்கியுள்ளனர். பின்னர் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை தற்பொழுது காப்பாற்றப்பட்டுள்ளது. கத்தியானது கன்னத்துல குத்தப்பட்டு அடி மண்டையை டச் பண்ணி அந்த வெசல் வரைக்கும் வந்து கேவன சைனஸ் வரைக்கும் உள்ள வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதை உடனடியாக அவங்க அதை தியேட்டருக்கு எடுத்து ஒரு ரொம்ப அருமையாக எல்லா டீமோடையும் அனஸ்தட்டிஸ்ட்டு, இஎன்டி டீமு, பிளாஸ்டிக் சர்ஜரி, எனக்கு சின்ன குழந்தைங்கிறதுனால எல்லா டீமோடையும் அவங்க இருந்து இம்மீடியட்டாக அதை இது பண்ணி நைட்டு ஒரு 11 o'clock எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த சார் என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். கத்தியை ரிமூவ் பண்ணி அதுக்கு பிறகு ப்ளீடிங் இருக்குதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணி HICUக்கு ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட் கண்டிஷன் வாஸ் ரிஸ்டோர்ட். அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் உடனே ஒரு 1/2 hourக்குள்ளே வரவழைச்சிட்டோம். குழந்தைகள் அறுவை சிகிச்சை டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர், இஎன்டி டாக்டர். ஏன்னா இதனுடைய இது எங்கே குத்தி எங்கே போயிருக்குங்கிறது நமக்கு ஓப்பனாக எதுவும் தெரியாது. அங்கே உள்ளே போகிற இடம் தெரியுது. டிப்பை வந்து நம்ம ஸ்கேன் இதை வச்சு பார்க்குறோம். அது உள்ள சியாம்ங்கிற கருவிகளையும் தேட்டரிலே வச்சு அது இந்த நைஃப் எங்கெங்கே இருக்குங்கிறத ஸ்லோவாக வேறு பிளட் வெசல்ஸில் இல்லாமல் இடிக்காமல் அது கிழிச்சிடாமல் வித்ட்ரா பண்ணிட்டோம். ஒரு 2 மணி நேரங்கள் அறுவை சிகிச்சையில் போராடி அதுங்களெல்லாம் செஞ்சுருக்கோம். கத்தி வந்து இவனும் கவுந்தடிச்சிட்டான். அந்த கத்தி வந்து இங்கே வந்து ஏறிடுச்சு உள்ள. அவன் கத்தி அப்போ கூட விடலை, அழுகவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஐயோ கத்தி இவ்வளோ பெரிய அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிளட்டு வந்து பயந்துக்கிட்டோம் நாங்கள், பிளட் எதாயிடுமா நமக்கு. நாங்கள் 2 எதுவுமே டச் பண்ணலாம், நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். டாக்டர்ஸ் எல்லாம் வந்தோடனே, பேபி வந்தோடனே எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டாங்க. எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். இந்த